டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி 2 சம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 3வது சம்மில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்மும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே பிரான்ச் அக்கௌண்ட்டுடைய ப்ராஃபிட் அல்லது லாஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராயல் ஷூ கம்பெனி ஓப்பன்ட் எ பிரான்ச் அட் சென்னை. இப்போ பிரான்ச் எது? சென்னைங்கிறது பிரான்ச்சு. ஹெட் ஆஃபீஸு ராயல் ஷூ கம்பெனி. ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் calculate the சென்னை பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2002 and 2003. இதில் ஒன்றும் இல்லை, 2 வருஷத்துக்கு பிரான்ச் அக்கௌண்ட் வந்து தயார் பண்ணுறோம். இந்த 2 வருஷத்துக்குள்ள டேட்டா நான் கொடுத்துருக்காங்க. 2002, 2003. இப்போ பாருங்கள், குட்ஸ் சென்ட் டு சென்னை பிரான்ச். ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த ஜேர்னல் என்ட்ரி படிக்க சொல்லியிருக்கேன். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சுக்கு குட்ஸ் அனுப்பும்போது என்ன என்ட்ரி போடணும்? 15,000க்கு அனுப்பியிருக்காங்க. அப்போது எப்போல்லாம் குட்ஸு பிரான்ச்சுக்கு போகுதோ, எப்போல்லாம் பணம் பிரான்ச்சுக்கு போகுதோ, எப்போல்லாம் செலவுகளுக்காக பிரான்ச் வந்து இப்போ ஹெட் ஆஃபீஸு பிரான்ச்சுக்கு அனுப்புதோ எல்லாத்தையுமே பிரான்ச் அக்கௌண்ட்டில் டெபிட் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குட்ஸ் அனுப்புகிறோம், அப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். அதான் இங்கே பாருங்கள், பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் இதான் டெபிட் சைடு, குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 15,000. அதுக்கப்புறம் கேஷ் சென்ட் டு பிரான்ச், கேஷ் அனுப்புகிறாங்க. கேஷ் அனுப்பும்போதும் என்ன செய்யணும்? பிரான்ச் அக்கௌண்ட்டு தான் டெபிட் பண்ணணும். பெறுபவர் பற்று, பிரான்ச் தான் பெறுது, அதனால் பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் சைடில் டு கேஷ்ன்னு போட்டிருக்கோம். எதுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ அதை இன்னொரு காலத்தில் எழுதுகிறோம். ரெண்டுக்கு ஒரு 1,500, 1,800, சேலரிஸ் 300, 3,000, அதர் எக்ஸ்பென்சஸ் 1,200, டோட்டலாக 6,000. அதுக்கப்புறம் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் த பிரான்ச், பிரான்ச்சிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரான்ச்சு ஹெட் ஆஃபீஸுக்கு பணம் அனுப்பியிருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு? 24,000. அப்போ பிரான்ச்சிட்டேருந்து பணம் வரும்போது எதை என்ன செய்யணும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், உள் வருவன பற்றுன்னு படிச்சுக்க இல்லையா? டெபிட் வாட் கம்ஸ் இன், உள் வருவன பற்று. அப்போ உள்ளே வர்றது என்னது? கேஷ். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் யார் கொடுத்துருக்கா? பிரான்ச், சென்னை பிரான்ச் கொடுத்துருக்கு, டு பிரான்ச். அப்போது பிரான்ச் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் கேஷ் 24,000. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. இந்த இதில் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுக்கல, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 2,300 ஸ்டாக் போட்டுக்கோம். பெட்டி கேஷ் ஒரு 40. இப்போ டோட்டல் போடும்போது பேலன்சிங் ஃபிகர் வந்து ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு 5,340. இப்போ இந்த வருஷத்துக்கு 2002 வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடச்சிருக்கு எழுதியிருக்கோம். இப்போ இனி 2003க்கு கொண்டு போகணும். சென்னை பிரான்ச் அக்கௌண்ட்டு 2,000 ஃபார் த இயர் 2003க்கு நீ கேல்குலேட் பண்ணணும். பண்ணும்போது ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் அசட் இருக்கு இல்லையா? ஓப்பனிங் அசட்டுங்க எதுலேருந்து வரும்? இந்த வருஷத்துக்குள்ள க்ளோசிங், இந்த ரெண்டும் 2003 2003க்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக போகும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இங்கே என்ன டேட்டாலாம் இருக்கோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். இதை பாருங்கள், இப்போ சென்னை பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2003 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓப்பனிங் பார்க்குறோம். ஓப்பனிங்கில் ஏற்கனவே 2002 என்ன இருந்தோ அது அப்படியே எழுதுகிறோம். ஸ்டாக்கு 2,300, பெட்டி கேஷு 40. இப்போ 2003க்கு வந்து எவ்வளோ அனுப்பியிருக்கு பாருங்கள். 2003 குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 45,000. 45,000 அப்புறம் கேஷ் கொடுத்துருக்காங்க
அதே இதில் இருக்குது. ரெண்ட்டு ஒரு 1800, சேலரிஸ் 5000, அதர் எக்ஸ்பென்சஸ் 1600, டோட்டல் 8400. இப்போ பணம் அனுப்பும்போது என்ன செய்யணும்? பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். இந்த பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் சைடில் கேஷ்ன்னு போட்டு இது எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தால கேஷ் ரெமிட்டன்ஸ். பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு பணம் அனுப்பியிருக்கு. அப்போது உள் வருவன பற்று. டெபிட் வாட் கம்ஸ் இன். என்ன வருது? பணம் வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு யார்கிட்டேருந்து வருது? சென்னை பிரான்ச். அப்போ சென்னை பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சென்னை பிரான்ச். அப்போ சென்னை பிரான்ச்சில் கிரெடிட் சைடில் கேஷ்ன்னு போட்டு பிரான்ச் அனுப்பின அமௌண்ட் எழுதிட்டோம். இப்போ பேலன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? ஏற்கனவே க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்கிறது இந்த கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு 5000 ஸ்டாக்கு, ஒரு 30 rupees பெட்டி கேஷ். இது 2 இருக்குது. ரெண்டையும் அப்படி எழுதிடுறோம். 5000 ஒரு 30. இப்போ இதில் 2003 அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 10,090. உங்கள்கிட்ட அனுப்பியிருந்த அந்த மெட்டீரியலை எடுத்து வச்சுட்டு இந்த கணக்கை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் let me know if you have any doubt. அடுத்த சம்மு. From the following particulars relating to Hyderabad branch for the year ended 31st December 2007, prepare branch account in the head office books. இதில் ஓப்பனிங் அசட் இதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸ்டாக்கு, டெப்டாஸு, பெட்டி கேஷ் 1 இருக்குல்லையே, அதெல்லாம் ஓப்பனிங் அசட். அப்போ இதை எழுதும்போது இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸுங்க எது? ஹைதராபாத் பிரான்ச்சுங்கிறது பிரான்ச். ஹெட் ஆஃபீஸுங்கிறது பேர் கொடுக்கல. அதனால் இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸு, பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத் பிரான்ச் விட்டோம். இப்போ ஓப்பனிங் அசட்டுக்கு என்ட்ரி போடுறோம். பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரான்ச் அசட்ஸ். அப்போ பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட்டில் இந்த 3 அசட்டையும் அப்படி எழுதியிருக்கோம். அடுத்ததில் goods sent to branch during the year 2007, 2,52,000. என்ன என்ட்ரி? பிரான்ச் அக்கௌண்ட், பிரான்ச்சுக்கு தானே அனுப்பியிருக்கோம், டெபிட் பண்ணோம். பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் டு goods sent to branch போட்டோம். அதுக்கப்புறம் கேஷ் அனுப்புகிறோம். ஃபார் சேலரிஸ் 9,000, ரெண்ட்டு, பெட்டி கேஷ் 3 டோட்டலாக போட்டாச்சுன்னா 11,600. பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். அப்போ கேஷ்ன்னு போட்டு எழுதியிருக்கோம். அடுத்தது ரிசீவ்ட் ஃப்ரம் கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கு? பிரான்ச்சு ரொக்கத்துக்கு எவ்வளோ விற்றுருக்கு? ஒரு 60,000 ரொக்கத்துக்கு விற்றுருக்கு. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரான்ச். அப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டில் கேஷ் சேல்ஸ் வந்து ஒரு 60,000. அப்புறம் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டார்ஸ், கடனாளிகிட்டேருந்து வாங்கின கேஷு ஒரு 2,10,000. 60,000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். விற்று கேஷ் வந்திருக்கு. 2,10,000க்கு வந்து விற்றுருக்காங்க. சரியா? விற்றது, கடனாளிகிட்டேருந்து விற்றது. அதை எங்கே நினச்சிருக்கோம்? போட்டிருக்கோம். டோட்டல் வந்து 2,70,000. அப்புறம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குல்ல, குட்ஸ் ரிட்டர்ன்டு பை த பிரான்ச் எவ்வளவு? ஒரு 2,000. அதுக்கு என்ன என்ட்ரி பண்ணோம்? குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரான்ச். பிரான்ச்சிட்டு இருந்துன்னா வந்திருக்கு. அப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டில் வந்து வரவாயிருக்கு. குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் திருப்பி செலுத்தினது. பிரான்ச்சுக்கு ஏற்கனவே அனுப்புனதில் ஒரு 2,000 குட்ஸை வந்து திருப்பி அனுப்பியிருக்கு. அந்த 2,000 தான் இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு போடுறோம். க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் இருக்குது. ஸ்டாக்கு, பெட்டி கேஷ். ஆரம்பத்தில் எவ்வளோ வந்திருக்கு? ஸ்டாக்கு, டெப்டாஸு, பெட்டி கேஷ்.
இங்கே எது விடுபட்டிருக்கு? டெப்டாஸ் எவ்வளோன்னு க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுக்கல. இப்போ நம்ம டெப்டாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கடனாளிகள் எவ்வளோ இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஷார்ட்டாக தெரியும்னா கடனாளி எவ்வளோ பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் எவ்வளோ வந்திருக்கான்? ஒரு 30,000 இருந்திருக்கான். சரியா? 30,000 இருந்திருக்கான். கடனுக்கு விற்றது எவ்வளவு? கிரெடிட் சேல்ஸு 2,28,000. அப்போ ஆரம்பத்தில் இருந்தது ஒரு 30,000, கடனுக்கு விற்றது ஒரு 2,28,000, அப்போ 2,58,000. அவங்கள்ட்ட இருந்து ரூபா திருப்பி வாங்கினது 2,10,000. போனால் 48,000 க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு லெட்ஜர் போட்டுருவோம். பிரான்ச்சு டெப்டாஸ் அக்கௌண்ட் போட்டு ஆரம்பத்தில் ஓப்பனிங் டெப்டாஸ் எவ்வளோ இருந்திருக்கான்? பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் 30,000. கடனுக்கு விற்றது 2,28,000 கிரெடிட் சேல்ஸ். அவன்கிட்ட இருந்து வாங்கின ரூபா 2,10,000. மீதி பேலன்ஸிங் ஃபிகர் தான் அவன் தர வேண்டியது. கடனாளிகிட்டேருந்து வர வேண்டியது ஒரு 48,000. அடுத்தது 5வது சம்.